Hello students, welcome to Shiny Max 9th standard Max chapter 4 exercise 4.6ல 7th question பார்த்துடலாம். Draw triangle ABC. அதாவது நம்ம ஒரு triangle draw பண்ணணுமா, இதோட நேம் வந்து ABCன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே A, இது B, இது C. Then given AB is equal to 9 cm. இது A, இது B. அப்போ இந்த சைடோட வேல்யூ என்னன்னா 9 cm. அப்புறம் ஆங்கிள் CAB. இப்போ பாருங்க இதில் சென்டரில் என்னது இருக்கு A. அப்போ A ஆங்கிள் என்னன்னா 115 டிகிரி. அண்ட் ஆங்கிள் ஏபிசி இதுவும் அப்படிதான், சென்டரில் என்னது இருக்கு B. அப்போ பியோட ஆங்கிள் என்னன்னா 40 டிகிரி. ஃபைனலாக லொக்கேட் இட்ஸ் இன்சென்டர் அண்ட் ஆல்சோ ட்ரா த இன்சர்க்கிள். அதாவது ஃபஸ்ட்டு தந்திருக்க மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும். அதுக்கு பிறகு இன்சென்டரை லொக்கேட் பண்ணணும், சரிங்களா? அப்புறம் இன்சென்டரை யூஸ் பண்ணி ஒரு இன்சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஓகே, எப்போ மாதிரி ஃபர்ஸ்ட் பேஸ் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஏபி என்னன்னா 9 சென்டிமீட்டர். அப்போ 0ல் ஒரு பாயிண்ட் வச்சிருங்க, தென் 9லையும் ஒரு பாயிண்ட் வச்சிருங்க. இப்போ இந்த ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். இப்போ எனக்கு இந்த பாயிண்ட் ஏ, இது எனக்கு பி, நம்மளுக்கு இது 9 சென்டிமீட்டர். இதெல்லாம் உடனே எழுதிருங்க, இல்லைன்னா மறந்துடுவீங்க, சரிங்களா? இனி ஆங்கிள் ஏ எனக்கு 115 டிகிரி. அப்போ ப்ரொடெக்டரை எடுத்துக்கோங்க, கரெக்டாக ஏ பாயிண்டில் வைங்க, சரிங்களா? இப்போ நம்மளுக்கு லைன் இந்த சைடாக தான் போகுது. அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய 0 டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும், ஓகேங்களா? நம்மளுக்கு இங்கே 115 டிகிரி மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அது கரெக்டாக 110க்கும் 120க்கும் இடையில இருக்கும், கரெக்டாக இதில் 10 லைன் இருக்கும். இதில் கரெக்டாக 5th லைனில் மார்க் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே, மார்க் பண்ணிவிட்டு இனிமேல் இந்த பாயிண்ட்டையும் ஏ பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணலாம். இந்த லைனை கொஞ்சம் பெருசாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே ஒரு ஆரோ, சரிங்களா? இனிமேல் ஆங்கிள் பி எனக்கு 40 டிகிரி. அப்போ திரும்பவும் ப்ரொடெக்டரை எடுத்துக்கோங்க, ஆங்கிள் பி அதாவது பி பாயிண்டில் வைங்க. இப்போ நம்மளுக்கு லைன் இந்த சைடாக போகுது. அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய 0 டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும். நம்மளுக்கு இங்கே 40 டிகிரி மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ கரெக்டாக 40க்கு நேரம் ஒரு பாயிண்ட் வச்சுருங்க. இப்போ இந்த பாயிண்ட்டையும் பி பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறீங்க. அந்த லைன் இந்த லைனை கட் பண்ணுற மாதிரி இருக்கணும், சரிங்களா? ட்ரா பண்ணிடலாம். இங்கே ஒரு ஆரோ. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு லைனுமே மீட் ஆகுற அந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு சி. அப்போ இங்கே சின்னு எழுதிருங்க. இனிமேல் எழுதிக்கலாம், ஆங்கிள் ஏ எனக்கு 115 டிகிரி, ஆங்கிள் பி எனக்கு 40 டிகிரி. அப்போ ஃபஸ்ட்டு தந்திருக்க மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிட்டோம். இனி இன்சென்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏதாவது ரெண்டு ஆங்கிளுக்கு ஆங்கிள் பைசெக்டார் ட்ரா பண்ணணும், சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு பி ஆங்கிளுக்கு ட்ரா பண்ண போகிறேன். கரெக்டாக காம்பஸோட நீடில் பி பாயிண்டில் வைக்கிறேன். நீங்களாவே உங்கள் விருப்பம் தான், நீங்களாவே ஒரு மெஷர்மெண்ட் எடுக்க போகிறீங்க, சரிங்களா? நீங்களாவே ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து ஏபி இந்த சைடில் ஒரு ஆர்க், அதே மாதிரி பிசி இந்த சைட்லேயும் ஒரு ஆர்க்கு. இப்போ மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் ஏபி சைடில் இந்த ஆர்க் கட் பண்ணும்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த பாயிண்டில் வச்சு இங்கே ஒரு ஆர்க், அதே மாதிரி இந்த ஆர்க் கட் ஆகும்போது அங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். அதில் வச்சு இந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க்கு, சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு ஆர்க்குமே கட் ஆகும்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு, பார்த்தீங்களா? இப்போ இந்த பாயிண்ட்டையும் பி பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பி ஆங்கிளோட ஆங்கிள் பைசெக்டார் நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகே, இங்கே ஒரு ஆரோ. இப்போ ஏ ஆங்கிளுக்கு நீ ட்ரா பண்ண போகிறேன். நீங்கள் வேணால் சி ஆங்கிளுக்கு கூட ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் ஏதாவது ரெண்டு ஆங்கிளுக்கு கண்டிப்பாக ட்ரா பண்ணி தான் ஆகணும். சேம் அதே தான், காம்பஸோட நீடில் கரெக்டாக ஏ பாயிண்டில் வைங்க. இங்கேயும் அப்படி தான், உங்களுக்கு விருப்பமான ஒரு மெஷர்மெண்ட் எடுக்க போகிறீங்க. எடுத்து இந்த சைடில் ஒரு ஆர்க், அப்புறவு ஏசி இந்த சைட்லேயும் ஒரு ஆர்க்கு, சரிங்களா? இப்போ மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் இந்த ஆர்க் இங்கே கட் ஆகும்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். அதில் வச்சு ஒரு ஆர்க், இந்த ஆர்க் இந்த லைனை கட் ஆகும்போது அங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். அதில் வச்சு இந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க்கு, சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு ஆர்க்குமே கட் ஆகும்போது அங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். அதை மார்க் பண்ணி ஏ பாயிண்ட்டை கூட ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஏ ஆங்கிளோட ஆங்கிள் பைசெக்டார் நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகே, இங்கே ஒரு ஆரோ. இப்போ நம்ம ரெண்டு ஆங்கிள் பைசெக்டார் ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டுமே மீட் ஆகுற அந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு இன்சென்டர். இதை ஐ என்கிற லெட்டரால் டினோட் பண்ணுவோம், சரிங்களா? இனிமே இன் சர்க்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சா மட்டும்தான் அந்த சர்க்கிள் பர்ஃபெக்டாக வரும், சரிங்களா? அது எப்படின்னா ஐ பாயிண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு சைடுக்கு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ண போகிறீங்க. நான் ஏபி இந்த சைடுக்கு ட்ரா பண்ண போகிறேன். உங்கள் விருப்பம் தான், எந்த சைடுக்கு வேணாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு காம்பஸோட நீடெல்லாம் கரெக்டாக இன்சென்டர் அந்த ஐ பாயிண்டில் கரெக்டாக வைங்க. இப்போ இந்த லைனை 2 டைம் கட் ஆகுற மாதிரி ஒரு ஆர்க்கு, அதாவது செமி சர்க்கிள் ஷேப்பில் ஒரு ஆர்க்கு நீங்கள் கட் பண்ணாலே போதும். இதுவும் அப்படி தான், உங்கள் விருப்பம் தான், உங்களுக்கு விருப்பமான ஒரு மெஷர்மெண்ட் எடுக்க போகிறீங்க.
ஓகேங்களா? உங்களுக்கு விருப்பமான ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு செமி சர்க்கிள் ஷேப்பில் ஒரு ஆர்க் கட் பண்ணிக்க போகிறீங்க. இப்போ பாருங்கள், இந்த சைடு இந்த லைனில் கட் ஆகிருக்கு, ஆனால் இங்கே வந்து கட் ஆகலை பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஏபி இந்த சைடை இன்னும் கொஞ்சம் கூட நீட்டிக்க போகிறீங்க. ஓகே, ட்ரா பண்ணிடலாம். ஓகே, ட்ரா பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்களா, இந்த ஆர்க்கு இங்கே 2 டைம் கட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் மெஷர்மெண்ட்டை மாற்றக்கூடாது. ஐ பாயிண்ட்லேருந்து இந்த செமி சர்க்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த ஆர்க்கை எந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கட் பண்ணீங்களோ அதே மெஷர்மெண்ட்டால் இங்கே 2 பாயிண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா? அதில் வச்சு ஒரு ஆர்க், இங்கே ஒரு ஆர்க், அதே மாதிரி இந்த பாயிண்டில் வச்சு இந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க்கு. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இந்த 2 ஆர்க்குமே கட் ஆகும்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். அதை மார்க் பண்ணி ஐ பாயிண்ட்டை கூட ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏபி சைடோட பெர்பெண்டிகுலர் லைன் கிடச்சிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஏபி இந்த சைடை இந்த பெர்பெண்டிகுலர் லைன் கட் பண்ணும்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு டி. இதை டின்னு டினோட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ ஐக்கும் டிக்கும் இடையில உள்ள அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. அதுதான் நம்மளோட இன் ரேடியஸ். சரிங்களா? எனக்கு கரெக்டாக இது 2.7 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ எழுதிக்கிறேன் 2.7 சென்டிமீட்டர். இதை தனியாகவே எடுத்து எழுதிக்கணும். இன் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 2.7 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இனிமேல் இன் சர்க்கிள் ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். அது எப்படின்னா கரெக்டாக இன் சென்டரில் காம்பஸோட நீடலை வைங்க. இப்போ இனிமேல் செக் பண்ண போகிறீங்க. பென்சில் கரெக்டாக டி பாயிண்டில் இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளோட எல்லா சைட்லேயுமே டச் ஆகுதான்னு நீங்கள் செக் பண்ணணும். ஓகே, செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கணும். சரிங்களா? இல்லைன்னா தப்பாகிடும். ஓகே, இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். இந்த ட்ரையாங்கிளோட எல்லா சைடுலையுமே இந்த சர்க்கிள் வந்து டச் ஆகியிருக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம இன் சென்டர் கண்டுபிடிச்சிட்டோம், இன் சர்க்கிளும் ட்ரா பண்ணிட்டோம். இனி ஸ்டெப்ஸ் பார்த்துடலாம். ஆல்ரெடி ரைட் பண்ணிட்டேன், ஒருக்கா ரீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், ட்ரா ட்ரையாங்கிள் ஏபிசி வித் ஏபி இஸ் ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர், ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 115 டிகிரி அண்ட் ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி. Next, second one, construct angle bisectors of any two angles A and B. Let them meet at I. I is the incenter of triangle ABC. Third one, draw perpendicular from I to any side of the triangle to meet AB at D. Fourth one, draw in circle with I as center and ID as radius. It touches all the 3 sides internally. Fifth one, measure in radius. In radius is equal to 2.7 centimeter. ஓகே, உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த எக்ஸசைஸ் 4.6ல் உள்ள எல்லா சம்முக்குமே ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? போய் பாருங்கள். ஓகே, இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.